கர்த்தருடைய மகா பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்தார் இந்த புதிய நாளுக்காக கூட அவருக்கு நன்றி செலுத்தி இன்றைய நாளில் கூட தியானிக்கும்படியான உவமைக்குள்ள செல்வோம். இன்றைய நாளில் மூன்றாவது உவமையாக கடுகு விதை உவமை. கடுகு விதை உவமை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இயேசு கிறிஸ்து கூறிய இந்த உவமை பரலோக ராஜ்யத்தின் வளர்ச்சி மற்றும் வல்லமையை மிக முக்கியமான உவமையாக கருதப்படுகிறது. இந்த உவமை பார்த்தோம்னா 3 சுவிசேஷ பாடங்களிலும் இடம்பெற்றுள்ளது. அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31 32 வசனம், மார்க்கு 4 30 32, லூக்கா 13 18 19 வசனம் வரைகளை இது இடம்பெற்றுள்ளது. இந்த உவமையின் பின்னணி இயேசு கிறிஸ்து பார்த்தோன்னா அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் யூதர்கள் இந்த கடுகு விதையை தங்கள் தோட்டங்களில் பயிரிடுவது விதைகளிலே சிறியதாக கருதப்படுகிறது. அதாவது இந்த ஒரு சிறிய விதை எப்படி ஒரு மரமாக வளர்கிறதோ, இது பார்த்தோன்னா 10 15 வரை அடியிலான மரமாக வளருமா. ஸோ எப்படி வளர்கிறதோ அப்படியே கடவுளுடைய ராஜ்யமும் தொடரும் என்று இயேசு விளக்கினார். இங்கே ஸோ இந்த ஒரு சிறிய கடுகு விதையை போட்டால் அது ஒரு பெரிய மரமாக ஆக்கப்படுகின்றது. அதே போல தான் பரலோக ராஜ்யமும் என்று விளக்கும்படியாக தான் இந்த உவமையை கூறுகிறார். முக்கிய ஆவிக்குரிய பாடங்கள் பார்த்தோன்னா எளிய ஆரம்பம் பெரும் வளர்ச்சி. அதாவது இறை வார்த்தை ஒரு சிறிய விதையை போல நம்ம உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அது மிக சிறியதாக தெரிந்தாலும் அது வளர்ந்த பின்பு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது விதையை போடும்போது அது ஒரு சின்னதாக தான் தெரியும் அது வளரும் பொழுது. ஆனால் அது வளர்ந்து முடித்து பார்த்த பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கருதப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தின் விஸ்திரீனம், அதாவது கிறிஸ்துவ சபையில் ஆரம்பத்தில் ஒரு சில சீடர்களுடன் சிறிய அளவில் தொடங்கியது. ஆனால் இன்று பார்த்தோன்னா இது உலகம் முழுவதும் பரவி கோடிக்கணக்கான மக்கள் நிழல் தரும் பெரிய மரமாக வளர்ந்துள்ளதை பார்க்க முடிகிறது. ஆரம்பத்தில் இது சின்ன சின்ன சபைகள், வீடுகள் சபையாக மாற்றப்பட்டது. அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர ஒரு சிறிய இடத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று பார்க்கும்போது இது உலக அளவில் எவ்வளவாய் பெருகி கோடிக்கணக்கான மக்கள் ஒரு நிழல் தரும் மரம் போல இது இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக அடைக்கலம் தரும் மரம். உவமையில் வரும் ஆகாயத்து பறவைகள் கிளைகள் தங்குவது என்பது கடவுளுடைய ராஜ்யம் எல்லா மக்களிடமும், அதாவது புறஜாதியினருக்கு கூட அடைக்கலமும் பாதுகாப்புமாக தரும் ஒரு இடமாக மாறும் என்பதை குறிப்பிடுகிறது. அதாவது அந்த உவமையில் சொல்லும்போது பார்த்தோன்னா அந்த சிறிய விதை தான் போடப்படும். ஆனால் அந்த சிறிய விதை பார்த்தோன்னா ஒரு பெரிய மரமாக மாறி அங்கே பறவைகளும் இலைகளும் தங்குவதை பார்க்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அதே போல தான் அது எதனோட ஒப்பிடப்படுகிறதுனா கடவுளுடைய ராஜ்யம் எல்லா மக்களுக்கும் பொதுவானது, எல்லா மக்களுக்கும் ஒரு அடைக்கலமும் பாதுகாப்புமாய் இருக்கும் என்பதை குறிக்கிறது. நம்பிக்கையும் விசுவாசமும். உங்கள் விசுவாசம் கடுகு விதை அளவு சிறியதாக இருந்தாலும் அது பெரிய காரியங்களை செய்ய வல்லது என்பதை இது நினைவூட்டுகிறது. எப்படி கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் கூட நம்ம பெரிய காரியங்களை செய்து முடிக்க முடியும் என்ற அந்த ஒரு வாக்கிற்கு இது ஏற்ற ஒரு காரியமாக கருதப்படுகிறது. உங்கள் விசுவாசம் கடுகு விதை அளவு சிறியதாக இருந்தாலுமே அது ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லதாக இருக்கிறது. பெரிய அந்த மரம் எப்படி ஒரு சிறிய கடுகு ஒரு விதை ஒரு பெரிய மரமாக, அதாவது ஒரு 10 15 அடி உயரம் அந்த மரம் வளருமா. அப்படியாக வளர்கிற மரத்தோட விதை பார்த்தோன்னா ஒரு சிறியதாக இருக்கும். ஸோ அந்த சிறிய ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது பெரிய காரியங்களையும் நம்மளால் செய்ய முடியும், செய்ய வல்லது என்பதை இந்த உவமை நினைவூட்டுகிறதை பார்க்க முடிகிறது. நடைமுறை வாழ்விற்கு பயன்பாடு என்ன நம்மளுக்கு பாடம் பார்த்தோன்னா 3 காரியங்களை பார்க்க முடிகிறது. சிறிய காரியங்களை
அலட்சியம் செய்யாது. அதாவது நீங்கள் செய்யும் சிறிய ஊழியமோ அல்லது நற்செயலோ கடவுளுடைய பார்வையில் பெரிய பலனை கொடுக்கும் என்பதை இந்த ஓமையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இந்த கடுகோட விதை போடப்பட்டு ஒரு பெரிய மரமாக ஆக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. அதே போல தான் இன்றும் கூட ஒரு சிறிய ஊழியங்களோ இல்லை சிறிய நற்செயல்களோ நம்ம செய்யும்போது அது தேவனுடைய பார்வைக்கு ஒரு பெரிய பலனை நமக்கு கொடுக்கும்படியாக இருக்கும் என்பதை பார்க்க முடிகிறது. நம்ம செய்கிற இந்த காரியங்களை உலகத்தரமான மக்கள் பார்க்காவிட்டாலும் தேவன் அதை பார்த்து அதை குறித்து வைத்திருக்கிறார் என்பதை நம்மளுக்கு நினைவூட்டுகிறது. இந்த ஒரு கடுகு போன்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில விதையாக விதைக்கப்பட்டாலும் அது கடவுளுடைய பார்வையில் ஒரு பெரிய பலனை கொடுக்கும் என்பது இந்த ஓமையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக பொறுமை அவசியம். ஒரு விதை உடனடியாக மரமாவதில்லை, அது படிப்படியாகவும் வளரும். அதுபோலவே ஆவிக்குரிய வளர்ச்சியும் காலப்போக்கில் நிகழும் ஒன்று என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போ இந்த ஒரு சிறிய விதையானது விதைக்கப்பட்ட உடனே அது மரமாக மாற்றப்படுவதில்லை. அதற்கான வேலைகள் நம்ம செய்யணும், அதற்கு தண்ணி இது பண்ணணும், அந்த நிலத்தை பழுது பார்க்கணும், இவ்வளோ காரியங்கள் செய்த பின்பு தான் அது ஒரு மரமாக மாற்றப்படுது. ஸோ அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சிறிய காரியம் நம்ம செய்கிறோம், இல்லை ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்குன்னா அதோட பலன் உடனே கிடைக்காது. அது மரமாக ஒரு குறிப்பிட்ட காலம் அதுக்கு கடவுள் நிர்ணயித்திருப்பார். அது அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலுமே நம்ம அப்படிதான், அது காலப்போக்கில் தான் ஒரு நிழலாக மாறுமே தவிர எடுத்த உடனே அது ஒரு நிழலாக மாறாது. ஸோ அதற்கு நமக்கு பொறுமை அவசியம். எப்படி ஒரு விதையை விதைச்சிட்டு அதை டெய்லி எடுத்து பார்த்தோன்னா அது என்ன ஆகாது, மரமாகாது. மாறாக அதை பொழிச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி அதுக்கு டெய்லி காத்திருந்தோன்னா தான் அது மரமாக வளரும். அதே போல தான் நமக்கு பொறுமை இருக்கும் பொழுது தான் அந்த சிறிய காரியமானது விதையானது பெரிய பலனாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அது பலருக்கு ஒரு அடைக்கலமாக மாற்றப்படும் விதையாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. மற்றவர்களுக்கு நிழலாக இருத்தல். அதாவது இந்த வளர்ந்த கடுகு மரம் பறவைகளுக்கு நிழல் தருவது போல விசுவாசிகளாகிய நாம் மற்றவர்களுக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அதாவது இந்த கடுகு விதை பரலோக ராஜ்யத்தை நம்ம சேர்த்து கொள்வதும் பற்றின உவமையாக கருதப்பட்டாலுமே இந்த ஒரு காரியம் நம்ம நம்மளோட விசுவாசத்தையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட இது ஒரு உவமையாக கருதப்படுகிறது. நமக்குள்ள இந்த கடுகளவு ஒரு விசுவாசம் இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக பெரிய காரியங்கள் வாய்க்கும்படியாக தேவன் செய்வார். ஆனால் நமக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி அடைந்த பின்பு நம்ம மற்றவர்களுக்கு நிழலாக இருக்கணும். இந்த கடுகு மரம் எப்படி பறவைகளுக்கு நிழலாக அடைக்கலமாக பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே போல் நாமும் கூட பலரை ரட்சிக்கும்படியாக பலருக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடும்படியாக பலரை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக ஒரு அடைக்கலமாய் ஒரு பாதுகாப்பாய் நாமளும் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை தான் இது குறிப்பிடுகிறது. இவர் தேவனானவர் எல்லாருக்கும் சமமான தேவன். அவர் எல்லாருக்குமே அடைக்கலம் தருவார், எல்லாருக்குமே பாதுகாப்பு தருவார். ஸோ அவரை பின்பற்றக்கூடிய நாமும் கூட நம்மளுடைய விசுவாசத்தை நாம பற்ற ரட்சிப்பை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளோட ரட்சிப்பை நாம் மாத்திரம் வைத்து கொள்ளாமல் மாறாக மற்றவர்கள் வாழ்க்கையிலும் அந்த ரட்சிப்பு வர வேண்டும் என்பதில் நாமும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்ம எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுகிறோமோ, நம்ம தேவனை பற்றி தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள், அவரை பற்றின விசுவாசங்கள் எல்லாத்தையும் மற்றவர்களுக்கும் அறிக்கை செய்யணும். அதுக்கு சாட்சி என்ற ஒன்று கொண்டு வரப்பட்டது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை சொல்லுவதன் மூலமாய் பலர் இருதயங்கள் திறக்கப்படும், பலரோட இருதயங்களை அந்த விசுவாசம் ஊற்றப்படும் என்பதே ஒரு முக்கியமான காரணமாக இந்த சாட்சிகளுக்கு அமைவது. ஸோ இந்த
இன்றைய நாளில் கூட தேவன் நம்மளுக்கு சொல்ல இருக்கிற காரியங்கள், நம்ம முதலாவதாக நம்ம பொறுமையாக இருந்து நம்மளோட இருதயத்தில் இந்த கடுகு போன்ற சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய பார்வைக்கு பெரிதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விதையை நம்ம விதைக்கும் போது நம்மளுடைய விசுவாசம் ஒரு பெரிய மரமாக விதைக்கப்படும். நம்ம பலன் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படியாக பெற்றுக்கொண்ட நாம், அப்படியாக ஆவிக்குரிய வளர்ச்சியில் உயர்ந்த நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்லி மற்றவர்களுக்கு அடைக்கலமாய் மாற வேண்டும். நம்மளோட ரட்சிப்பை அவர்களுக்கும் தர வேண்டும். அப்படியா இருக்கும்போது அவர்களும் நம்ம இடத்துல அடைக்கலம் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்களும் அந்த விசுவாசத்தையும் அந்த ரட்சிப்பையும் பெற்ற பின்பு அவர்கள் பலருக்கு ஒரு மரங்களாக அடைக்கலமாக மாற்றப்படுவார்கள். இப்படியாய் எல்லா ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படியாகவே தேவன் இந்த ஓமையை கூறியதை பார்க்க முடிகிறது. இதோட மைய பொருள் பார்த்தோன்னா, இந்த ஓமை தேவராஜ்யத்தின் ஆரம்ப வளர்ச்சி, அதாவது நம்ம தேவராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படியான ஆரம்ப வளர்ச்சி ஒரு கடுகு போல விதையை போட்டு நம்ம ஆரம்பித்தாலும் சரி, அதை நம்ம கரெக்டாக பண்படுத்தி அதை ஏற்றா போல் அதை நம்ம பாதுகாத்து கொண்டோம். ஆனால் அதை மற்றவர்கள் தோண்டி எடுக்காதபடி அதை நம்ம பாதுகாத்து அதற்கான கடினமான பாதைகளை எல்லாமே நடந்து அந்த கடுகு போன்ற சிறிய விசுவாசத்தை நம்ம உள்ளத்தில் பற்றி கொண்டே இருந்தோமானால் அது ஒரு நாளைக்கு பெரிய காரியமாக மாற்றப்படும். பெரிய விசுவாசமாக பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் அடைவோம். அதன் மூலமாக நித்திய கிருபையான தேவ ராஜ்யத்தை நம்மளால் அடைய முடியும் என்பதை இந்த கடுகு விதை ஓமை குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைய நாளில் கற்றுக்கொள்வது, நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய மரமாக வளர்வோம். அந்த மரத்தின் மூலமாய் பலருக்கு அடைக்கலம் தருவோம். அதன் மூலமாய் அவர்களும் அந்த ரட்சிப்பை ருசி பார்த்து அவர்களும் மரமாக மாற்றப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய ஒரு பாடமாக இருக்கிறது. ஸோ நாமும் கூட இன்று ஒரு அடைக்கலம் தரும் மரமாக மாற வேண்டும் என்று தேவனிடத்தில் வேண்டுவோம். நம்மளுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் இன்றைய தினத்தில் கடுகளவு இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாய் ஒரு நாள் ஒரு பெரிய மரமாக மாற்றப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை இந்த உவமை மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். மேலுமாய் இதிலிருந்து கற்றுக்கொண்ட 3 பாடங்களாக சிறிய காரியங்களை கூட அலட்சியம் செய்யாமல் அதை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். பொறுமை அவசியம். மற்றவர்களுக்கு நிழலாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர்களும் ஒரு நாள் மற்றவர்களுக்கு நிழலாக மாற்றப்படுவார்கள். ஸோ அப்படியாய் இந்த ரட்சிப்பு தொடரும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் அனைவரும் சேர்த்து கொள்ளப்படுவோம் என்பது இந்த உவமையின் ஒரு கருத்தாக காணப்படுகிறது. ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா ராஜா, இதோ இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இதோ இந்த நாளில் கூட அப்பா இந்த கடுகு ஓமை மூலமாய் தகப்பனே, அப்பா ராஜா, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டமைக்காய் நன்றி. அப்பா தகப்பனே, இந்த வேலையில் கூட ராஜா இந்த கடுகு விதை ஓமையை போல் அப்பா எங்கள் இதயத்தில் இன்றைய நாளில் கூட அப்பா சிறிய அளவுதான கடுகளவான விசுவாசம் காணப்படலாம், ஆனால் அது ஒரு மரமாக மாற்றப்பட்டு அப்பா அதில் பெரிய வளர்ச்சியை நாங்கள் அடைந்து அப்பா தகப்பனே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்தியத்தை அடைவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா அந்த விசுவாசம் அப்பா உம்மிடத்திலிருந்து பெரிய பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஜீவனுள்ளவர்களாக இருந்து தகப்பனே அப்பா பலருக்கு அப்பா தகப்பனே பலருக்கு ராஜா தகப்பனே அடைக்கலம் தரும் ஒரு மரமாக மாற்றப்படுவோம் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அதன் மூலமாய் ராஜா பலருக்கு அப்பா நிழலை தந்து அவர்களுக்கும் அந்த ரட்சிப்பின் அப்பா தகப்பனே கனியை தந்து அவர்களும் ரட்சிக்கப்பட்டு அப்பா அவர்களும் ஒரு மரமாக மாற்ற காரணமாக எங்களை மாற்றி அருளுங்க. அப்படியாய் மற்றொரு வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் நாங்கள் இருக்கும்படியாய் எங்களை மாற்றி அருளுங்கப்பா. அதன் பலனாக அப்பா அனைவரும் உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நீர் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. நீரே இந்த காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக எங்கள் இருதயத்தை நல்ல நிலங்களாக மாற்றி இந்த விதைகளை விதைத்து ஒரு மரமாக நாங்கள் வளர்க்கப்பட கருவா செய்யுங்க. நீரே எங்களோடு வந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெறும் ரட்சகருப்பாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.